நெஞ்செரிச்சல் உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கா? கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெஞ்செரிச்சல் அப்படின்றது வந்து யூசுவலாக ஆசிட் ரிஃப்ளெக்ஸு. இது வந்து ஜிஆர்டி, கர்ட் அல்லது கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். பேசிக்கலி இது எதனால் வருது அப்படின்னா வந்து உணவு குழாய்க்கும் வயிற்றுக்கும் நடுவில் ஒரு வேல்வ் இருக்கும், லோவர் ஈசோஃபேஜியல் ஸ்பிங்டர்னு சொல்கிறது. அது வந்து ஏஜிங் ப்ராசஸ்னாலையும் வெயிட்னாலையும் ஒரு புவர் லைஃப் ஸ்டைல்னாலையும் அந்த வேல்வ் வந்து லூஸ் ஆகும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஃபுட்டு வந்து வாயிலிருந்து உணவு குழாயிலிருந்து வயிற்றுக்கு வரும். ஸோ வயிற்றுக்கு வந்தப்புறம் ரிவர்ஸில் போக விடாமல் தடுக்கிறது தான் இந்த வேல்வ். அந்த வேல்வ் லூஸ் ஆகிறப்ப வயிற்றில் இருக்க ஆசிட் வந்து உணவு குழாய்க்கு போய் அந்த உணவு குழாயை புண்ணாக்கும். அப்போ தான் அந்த நெஞ்சு கரிப்பு, அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்ன்ற ப்ராப்ளம் வரும். ஏன்னா மேக்ஸிமம் பார்ட் ஆஃப் த உணவு குழாய் வந்து நெஞ்சில் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஆசிட் வந்து வயிற்றுலேருந்து நெஞ்சுக்கு உள்ள அந்த உணவு குழாய்க்கு போகிறப்ப அந்த நெஞ்சில் வலி ஏற்படுற மாதிரி வரும். சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் சிம்டம்ஸ் கூட இருக்கும். அதாவது ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நெஞ்சு பயங்கரமாக படபடக்கும், இருமல் இருந்துக்கிட்டே இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து வாயில் புண்ணு வந்து ஆறவே ஆறாது, ரொம்ப பேட் ஸ்மெல் வரும். சில எக்ஸ்ட்ரீம் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஆசிட் கண்டென்ட் அதிகமாக இருக்கறனால மூளை வரைக்குமே வந்து தலையெல்லாம் சுற்றி பயங்கர ஒரு ரொம்பவே சொல்ல முடியாத ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் கூட போவாங்க. நிறையா பேஷண்ட்ஸ் இருக்கிற ஃபேமிலி வந்து அந்த பேஷண்ட்னுடைய சிம்டம்ஸ் வந்து தாங்க முடியாமல் அவங்க வந்து சும்மா சொல்லிகிட்டு இருக்காங்க, சைக்கியாட்ரிக் பிஹேவியர் மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு கூட எக்ஸ்ட்ரீமுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களோட சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் வந்து நிறைய டாக்டர்ஸ் போயிருப்பாங்க, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க. பட் என்னன்ட்டு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து சஸ்டெயின்ட் ரிலீஃப், அந்த டைமுக்கு அந்த மருந்து போட்டால் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பட் திருப்பி இந்த ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் வந்து யூஸ்வலாக நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா வந்து 2 வகையாக சஜஸ்ட் பண்ணுவோம். ஒன்று, உங்களோட லைஃப் ஸ்டைலை ரீட்ரோஸ்பெக்டாக நீங்கள் கவனிக்கணும், என்ன பண்ணுறீங்க அப்படின்றது. அதனுடைய டிப்ஸு நான் கொஞ்சம் சொல்கிறேன். 2வது வந்து எந்தளவு டேமேஜ் இருக்குது, அதை வந்து அந்த வியாதி இதுதானா, ஸ்பிங்டர் வந்து எந்தளவு லூஸாக இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் இவாலுவேட் பண்ணணும். இந்த இவாலுவேஷன் பொறுத்த வரைக்கும் 2 பேசிக் டெஸ்ட் பண்ணாலே போதுமான அளவு. ஒன்று அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனு, இன்னொன்று எண்டோஸ்கோபி. நிறைய பேர் வந்து எண்டோஸ்கோபிக்கு பயந்துக்கிட்டே இருப்போம். நம்ம வந்து என்னடா மருந்துலேயே சரி பண்ணுங்க. பட் ஒரு தடவை 2 தடவைன்னு வந்து இருந்தால் பரவாயில்ல. பட் லாங் டேர்மாக இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக எண்டோஸ்கோபி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஸ்பிங்டர் எந்தளவு லூஸாக இருக்குது, அதுக்குண்டான மெடிசன்ஸ் எடுக்கணுமா, இல்லை மெடிசன்ஸையும் மீறின பிரச்சனையா. சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து மெடிசன் நல்லா ட்ரை பண்ணியிருப்போம், எல்லா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் பண்ணியிருப்பாங்க, அதையும் மீறி இந்த சிம்டம்ஸ் இருக்கிறப்ப வந்து ஒரு மைனர் சர்ஜரியாக இந்த ஸ்பிங்டர் டைட்டனிங் சர்ஜரின்னு சொல்லுவோம், இந்த ஃபண்டோப்ளைகேஷன் அப்படின்ற ஒரு சர்ஜரி பண்ண வேண்டிய கூட அவசியம் வரலாம். அப்போ தான் அந்த சிம்டம்ஸ் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ எண்டோஸ்கோபி ஸ்கேனுன்றது வந்து இந்த காலகட்ட சூழ்நிலையில் வந்து டே கேர் ப்ரொசீஜர், 5 நிமிஷம் வேலை. எம்டி ஸ்டொமக் வந்தீங்கன்னா பண்ணிவிட்டு உடனே அனுப்பிவிட்றலாம். ஸோ அதில் வந்து நமக்கு அந்த வியாதியினுடைய இன்டென்சிட்டி நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு நாங்கள் ஈஸியாக சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுறீங்கன்றதை கவனிக்கணும். ஸோ இந்த டிப்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் சாப்பிட்றப்போ வந்து என்ன டைமில் சாப்பிட்றீங்க, எப்படி சாப்பிட்றீங்கன்றதை ஃபஸ்ட்டு மெயினாக கவனிக்கணும். ஸோ முக்கியமான மீல் டைம் வந்து இந்த நைட்டு சாப்பிட்றது வந்து உங்களோட எம்டி ஸ்டொமக் வந்து மினிமம் 3 hours இருக்கணும் இந்த சிம்டம்ஸ் இருக்கிறவங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 மணிக்கு தூங்குகிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா வந்து 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். ஸோ அதர் மீல்ஸ் நீங்கள் சாப்பிட்றதுமே வந்து குவான்டிட்டி வந்து ரொம்ப பல்காக சாப்பிடாதீங்க. ஸோ அது ஒன்று முக்கியமான விஷயம். ஓவராக ஃபேட்டி கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறது வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன் அப்படின்னா வந்து நீங்கள் ஈஸியாக உங்களுக்கே தெரியும், தண்ணியில் கொழுப்பு மிதக்கும். ஸோ தண்ணியில் நம்ம அதிகமாக ஆயில் கன்சியூம் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா வந்து ப்ளஸ் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிறப்ப வயிற்றில் அந்த ஆயில் வந்து மேலே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த வேல்வ் ஓப்பனாக இருக்கிறப்ப வந்து அந்த ஆயில் வந்து நேராக போய் உணவு குழாயினுடைய அடிப்பகுதியில் போய் உட்காரும். ஸோ அந்த ஆசிடும் ஆயிலும் சேர்ந்து பயங்கர டேமேஜ் காஸ் பண்ணும். ஸோ அதனால தான் பல்க் குவான்டிட்டி ஆயில் கண்டென்ட் கன்சப்ஷனை குறைக்க சொல்கிறது. ஸோ இப்போ நமக்கு பசி எடுக்கிற ஆளாக இருந்தாங்க அப்படின்னா வந்து நீங்கள் மீல்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ 3 வேளை பல்காக சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்கள் 4 இல்லை 5 வேலையை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் திங் வந்து ஃபுட்டில் என்னென்ன நீங்கள் வந்து நோட் பண்ணணும் அப்படின்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு, அதாவது லெமன், ஆரஞ்சு, நெல்லிக்காய், இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸு. அப்புறம் இஞ்சி, பூண்டு, டீ, காஃபி, ஆல்கஹால், ஸ்மோக்கிங்,
நிறைய பேர் வந்து ரா ஃபுட்ஸ் சாலட்ஸ்லாம் நல்லதுன்னு சொல்லிட்டு கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ அந்த சாலட்ஸ் எல்லாம் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் ஆசிட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட்டு ஃபைபர் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்ப்ரவுட்ஸு இது எல்லாமே கண்டிப்பாக வேக வச்சு சாப்பிடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபுட்டை பொறுத்த வரைக்கும். நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது வந்து யூஸ்வலாக ஒரு 5-10 மினிட்ஸ் சும்மா அப்படி கேஷுவலாக ஒரு வாக்கோ அந்த மாதிரியான போயிட்டு வந்துட்டு நாங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே சஜஸ்ட் பண்ணுவோம். ரீசன் என்ன அப்படின்னா வந்து நீங்களோட ஒரு ஸ்மால் வாக் வந்து உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுன்னா உங்களோட இன்டெஸ்டைனல் ட்ராக்டை வயிறுனுடைய மூவ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ அப்போ டைஜஷன் ப்ராசஸ் ஃபாஸ்ட்டாகும். நிறைய பேர் வந்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு 2 hours நேப் அந்த மாதிரிலாம் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மத்தியானம் நீங்கள் தூங்குற மாதிரி ஆளாக இருந்தாலுமே அதே அட்வைஸ் தான். நீங்கள் சாப்பிட்டுட்டு உடனே தூங்கக்கூடாது, கண்டிப்பாக ஒரு 2 hours கேப்பாவது இருக்கணும். ஸோ ரீசன் வந்து சிம்பிள். அதாவது அந்த வேல்வ் லூஸாக இருக்கிறவங்க நீங்கள் படுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த வயிறில் இருக்க கண்டென்ட்ஸ் ஈஸியாக வந்து உணவு குழாய்க்கு மேலே வரும், ஏன்னா வேல்வ் லூஸாக இருக்கிறதுனால. ஸோ இதை தான் நம்ம அவாய்ட் பண்ணுறதை சஜஸ்ட் பண்ணுறோம். நைட்டுமே நீங்கள் தூங்குகிற பெட்டு வந்து ஹெட் அண்ட் எலிவேஷன் சொல்லுவோம். சும்மா தலகோணி மட்டும் வச்சு தலையை தூக்கி வச்சுட்டு படுக்கிறது வந்து ஹெல்ப் ஆகாது. நல்ல ஒரு 1/2 feet கல் வந்து உங்களோட ஹெட் அண்ட் இருக்கிற ஃபுட் ரெஸ்ட் கிட்ட வந்து நீங்கள் வச்சு அந்த பெட்டையே கம்ப்ளீட்டாக எலிவேட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு இருந்தால் தான் அந்த கிராவிடேஷ்னல் இதில் வந்து உங்களுக்கு கண்டென்ட் வந்து மேலே உணவு குழாய்க்கு போகாமல் இருக்கும். இப்போ நாங்கள் சிலது அட்வைஸ் பண்ணுவோம். தண்ணி நல்லா குடிங்க. ஜென்ரலாகவே வந்து வெல்பீயிங்க்கு தண்ணி வந்து ரொம்ப நல்லது. கண்டிப்பாக 3 to 4 liters ஒரு நாளைக்கு கன்சம்ஷன் வந்து கண்டிப்பாக அட்வைஸ்டு. பட் என்ன, நீங்கள் சாப்பிட்றப்ப அதை கன்சியூம் பண்ணிங்கன்னா அதே பிரச்சனை தான். நீங்கள் எந்தளவு உள்ளே போகிறீங்களோ வயிறு ரொம்ப உப்பும், வயிறு உப்புன வரைக்கும் மேலே அந்த ஃபுட்டு போகும் சீக்கிரமாக. தண்ணி வந்து அளவாக குடிச்சிக்கிங்க, அதாவது சாப்பிட்றப்ப. ஸோ 2-3 மீல்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து அந்த தண்ணி வந்து ஒரு 2 hours 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணால் குடிச்சிக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஸோ வயிறு அந்த டைமில் எம்டியாக இருக்கும், பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் வராது. இன்னொன்று முக்கியமான விஷயம் அப்படின்னா வந்து உங்களோட ட்ரெஸ்ஸு நீங்கள் வேர் பண்ணுறது வந்து நீங்கள் ஆஃபீஸ் டைம் போகிறீங்க, நைட்டு தூங்க போகிறீங்க, ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் என்ன? ஆஃபீஸ் டைம் போகிறப்ப நீங்கள் எல்லாம் ஃபார்மல்ஸு பெல்ட்டு எல்லாம் டைட் ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி போட்டு போக வேண்டியிருக்கும். ஸோ அப்பப்போ நீங்கள் நோட் பண்ணுங்கள், அதாவது வயிறு எந்தளவு நீங்கள் பெல்ட் எல்லாம் டைட்டாக போட்டிருக்கீங்க, தூங்குறப்ப என்ன மாதிரியான ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. ஸோ அந்த வயிறு வந்து டைட்டாக இருக்கிற வரைக்கும் அந்த ப்ரெஷர்னால் உங்களுக்கு ஃபுட்டு போகும் மேலே. ஸோ ரிலாக்ஸ்டான ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணுங்கள் ஈவன் டியூரிங் ஆஃபீஸ் அண்ட் வென் யூ ஆர் ஸ்லீப்பிங். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே முக்கியம். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா வந்து உங்களுக்கே தெரியும் அந்த ஸ்ட்ரெஸ்னால் பாடியினுடைய எல்லா ஆர்கன்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். தலை ஹெட்டேக்கு, நெஞ்சு படப்படன்னு அடிக்கிறது, ஸோ வயிறு வந்து ஒரு மாதிரி டைஜஷன் கும்முனே இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ்னால் பல பிரச்சனை இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மெயின் ப்ராப்ளம் வந்து ஆசிட்னுடைய சுரக்கிறது. ஸோ ஆசிட் அதிகமாக சுரக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த ஆசிட் டேமேஜும் அதிகமாக இருக்கும். ஸோ இதே ஒரு ஹாப்பி பர்சன் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து பெருசாக டிசீசஸ்லாம் இருக்காது. ஸோ உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா ஸ்ட்ரெஸ்ஸுனுடைய ரிலீஃப்க்கு உண்டான எல்லா முயற்சிகளும் எடுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீவ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய அதர் வேஸ் இருக்குது. அந்த ஃபைண்ட் அவுட் யுவர் ஓன் ஸ்பெசிஃபிக் வே டு பி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. இப்போதைய சூழ்நிலையில் இந்த ஹார்ட் பர்னுடைய நம்பர் 1 எனிமி வந்து டீயும் காஃபியும் தான். காஃபி குடிக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ண வேண்டியது வந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக குடிக்கிறீங்க, எவ்வளோ குவான்டிட்டியில் குடிக்கிறீங்க, எந்த அளவு குடிக்கிறீங்க, அப்புறம் எந்த கான்சன்ட்ரேஷனில் குடிக்கிறீங்க. இந்த 3மே ரொம்ப முக்கியமான விஷயம். ரிஃப்ளெக்ஸ், அதாவது இந்த ஹார்ட் பர்ன் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களோட அளவை நீங்கள் குறைச்சே ஆகணும். ஸோ ஈஸியர் டிப்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து படிப்படியாக குறைங்க. காலையில் ஒரு வேளை டீ குடிச்சிங்கன்னா சாயந்தரம் காஃபியாக எடுத்துக்கங்க. குவான்டிட்டியாக ஒரு ஃபுல் கிளாஸுக்கு பதிலாக ஒரு 1/4 கிளாஸோ இல்லை 1/2 கிளாஸோ எடுத்துக்கங்க. சில பேர் வந்து அப்படியே டீ தூளை அள்ளி போடுவாங்க. காஃபியும் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க, பயங்கர ஸ்ட்ராங்காக குடிப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி நாட் அட்வைசபிள். அண்ட் நிறைய பேர் வந்து வீட்டில் இருக்கவங்க வந்து வாக்கிங் போகிறப்போ ஒரு முறை குடிப்பாங்க, 11 மணிக்கு ஒரு தடவை குடிப்பாங்க, சாயந்தரம் ஒரு குடிப்பாங்க. சில பேர்லாம் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து காஃபி குடிச்சிட்டுலாம் தூங்குறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் பண்ணால் சரியே ஆகாது. அண்ட் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சிம்டம்ஸ் இருக்கிறவங்க வந்து நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது வந்து ரீப்ளேஸ் இட் வித் ஹெல்த்தியர் ஆல்டர்னேட்டிவ்ஸ். அதாவது டீ காஃபிக்கு பதிலாக ஒரு லைட் லெமன் டீயோ இல்லை லைட் ஹெர்பல் டீயோ அல்லது ஜூஸஸ் இல்லை மோர், தயிர் அந்த மாதிரியான ரீப்ளேஸ் பண்ணிக்கிறது வந்து ரொம்பவே ஹெல்த்தியர் ஆப்ஷன்ஸ். இந்த ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் வந்து இன்னொன்று என்ன நோட் பண்ண வேண்டியது அப்படின்னா வந்து உங்களோட வெயிட். ஸோ நிறையா பிரச்சனைகளுக்கு வெயிட்டு, ஒபிசிட்டி வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த பிரச்சனைக்கும் இது எப்படி இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னா வந்து
நம்ம ஹெவியாக இருக்கிறப்ப வந்து வெளியே எப்படி கொழுப்பு படிமன் ஆகுதோ அதே மாதிரி வயிற்றுக்குள்ளேயும் ஒமண்டம் அப்படின்ற ஒரு கொழுப்பு படிமன் வந்து அதிகமாகும். ஸோ அந்த கொழுப்பு வந்து உங்களுக்கு வயிற்று மேலே உட்காந்து அந்த வயிற்று அழுத்தும். ஸோ அப்போ நம்ம கொஞ்சோண்டு சாப்பிட்டா கூட அதனுடைய ரிஃப்ளெக்ஸ் டெண்டன்சி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ சீக்கிரம் வந்து அந்த மேலே அந்த ஆசிடும் ஃபுட்டும் மேலே வரதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ ஓவராலாக நீங்கள் வெயிட் குறைக்கிறப்ப அந்த உள்ளே இருக்க கொழுப்பும் கம்மியாகும், ப்ளஸ் அந்த ப்ரெஷர் சிம்டம்ஸ், ப்ரெஷர் ரிலேட்டட் ரிஃப்ளெக்ஸ் அந்த சிம்டம்ஸும் உங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ இதையும் மீறி நமக்கு வந்து ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம், அதாவது ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், ஜிஆர்டி, நெஞ்சு கரிப்புன்றது வந்து நிறையா பேஷண்ட்ஸ்க்கு இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து டேக் மெடிக்கல் ஹெல்ப், ஒரு எண்டோஸ்கோப்பி ஸ்கேன் பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். என்ன தான் நம்ம இதெல்லாம் செஞ்சாலும் வந்து மெடிசன்ஸ் நாங்கள் கொடுத்தாலுமே இந்த ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் 50% ஆஸ் டாக்டர்ஸ் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். 50% உங்களோட ஹார்ட் ஒர்க் தான், உங்களோட ஒர்க் தான். நீங்கள் உங்களோட பாடியை வந்து டேக் கேர் பண்ணுறக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக திருப்பி பார்த்து, இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்றத பார்த்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள்.